அண்டமும் பிண்டமும் கேள்விப்படுறீங்களா? உடலும் பிரபஞ்சமும் அப்படின்னு சொல்லுவோம். லிங்கத்திலே பார்த்தீங்கன்னா அண்டலிங்கம், பிண்டலிங்கம், ஆத்மலிங்கம், சிவலிங்கம், சதா சிவலிங்கம் இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அண்டம் பிண்டம் அப்படின்னு எனக்கு இதை பேசுங்க. உடலும் பிரபஞ்சமும். உடம்பு நமக்கு சரி, நம்ம உடம்பு நமக்கு தெரியாம இருக்குமா? ஒரு கால் நமக்கு கண்ணு தெரியலனா கூட நம்ம உடம்பு நம்ம உணர முடியும். நம்ம கண்ணு தெரியலனா கூட நம்ம உடம்ப, காது கேட்கலனா கூட, நுகர்தல் அறிவு இல்லைன்னா கூட, சுவைத்தல் அறிவு இல்லைன்னா கூட, புலன்கள் ஐந்தும் சிலது வேலை செய்யலனா கூட, உடம்பு இருந்ததுன்னா நமக்கு ஒரு உடம்பு இருக்குதுன்னு நமக்கு நாமும் உடம்புல இருக்கணும். இருக்கிற வரைக்கும் நமக்கு நாம உடம்புல இருக்கணும் அப்படின்னு. கரெக்டான? இந்த உடம்பு எங்க இருக்குது? உடம்பு எங்க இருக்குது? இல்ல, நாம உடம்புல இருக்கோம். உடம்பு எங்க இருக்குது? அண்டத்துல இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. நாமும் உடம்புல இருக்கிறோம், உடம்பு அண்டத்துல இருக்கு. நாம எப்படி இந்த உடம்புக்குள்ள இருக்கிறோமோ இந்த உடம்பு அப்படி இந்த அண்டத்துல இருக்கு. நாம எப்படி இந்த உடம்புல இருக்கிறோம் அப்படி இந்த உடம்பு இந்த அண்டத்துல இருக்கு. இந்த உடம்பு ஒரு நாள் என்ன ஆயிடும்? அழிஞ்சிடும். நாமும் ஒரு நாள் அழிஞ்சிடும். உடம்பு அண்டத்துல இருக்குது, உடம்புக்குள்ள நாம சிவகே சிங்கள சொல்ற உனக்குள் எனக்குள் நீ. என்ன நேர்மை ஈசனே! கடவுளே, எந்த மாதிரியான ஒரு ஆள்றா நீ! அதாவது பக்தி பண்றதுன்னா இந்த கடா கட்டுறது, இல்லைனாக்கா பாஸ்டிங் இருக்குது, 40 நாள் மலை மேலே போயிருக்கு, இல்லை 14 நாளைக்கு ஒரு முறை சாப்பிட்றது, இதெல்லாம் இல்லை பக்தின்னா. இறைவன்கிட்ட ஒரு அதிசயத்தை செஞ்சு வச்சுக்கிறா நீ. உனக்குள்ள நான் இருந்தேன், எனக்குள்ள நீ இருக்கிற. இது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் இல்லை. இந்த உடம்புக்குள்ள நாம மட்டும் இல்லை, கடவுள் இருக்கு. உடம்புக்குள்ள நாம மட்டும் இல்லை, கடவுள். பிரபஞ்சத்துக்குள்ளும் பிரபஞ்சத்தை உருவாக்கம் தேது கடவுள். இந்த உடம்பு உருவாக்கம் தேது கடவுள். ரெண்டுக்கும் ஓனர்ஷிப், ரெண்டுக்கும் முதலாளித்துவம், ரெண்டுக்கும் உரிமை பொருள். உரிமை கோரக்கூடிய ஒரு ஆள் யாரானா கடவுள். ஆனா உடம்புக்கு உரிமை கோர்ற பொருளை நாம இருக்கிறோம். ஏன் உடம்பு? நானே என்னையா அடிக்கிற, என்னையா துன்புறுத்துற கேட்கிறோம். அப்படித்தானே கேட்கிறோம். நம்ம அடிச்சோன்னா என் உடம்பு ஏன் அடிச்சேன்னா கேட்பான். என் உடம்பு அடிச்சேன்னு யாருமே கேட்க மாட்டோம். ஏன் என் உடம்பு அடிச்ச? மன்சூர் அலிகான் மட்டும்தான் அப்படி கேட்டார். மன்சூர் அலிகான் மட்டும்தான் கேட்டேன். நானே பைக்கம்பர் அப்படின்னு. நானும் இறைவன் தூதன் அர்த்தம். சொன்னோன்னா அவனை அடிச்சு சாவடி போனோன்னே சொன்னாரு, இந்த உடம்பு சரிக்கு இருந்தாலும் உனக்கு நல்லா. நான் இந்த உடம்பு இல்லை, நான் இந்த உடம்பு இல்லை. ஆனா நிறைய பேர் அப்படி சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். உண்மையான ஏன் என் உடம்பு அடிக்கிறேன்னு தான் கேட்கணும். ஏன் என் உடம்பை துன்புறுத்துற? இப்படி கேட்க ஆரம்பிச்சோம்னா நம்ம உடம்பு மேல அக்கறை கொஞ்சம் குறையும். உடம்பு மேல அதிகபட்சம் வெறி இருக்குது பார்த்தீங்களா, அது போயிடும். நம்ம உடம்பு மட்டும் வெறித்தனமா பார்க்கறது இல்லை. நம்ம கொண்டாடியா வந்துட்டாருன்னா அவளை கூட வேற ஒன்னத்து தொட முடியாது. பஸ்ல ஏதோ சந்தர்ப்பத்தை இடிச்சுட்டு போனா அவனுக்கு மறைச்சுட்டு இருக்கும். ஏன்னா நம்ம இரண்டு அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துக்கிறோம். நம்ம அப்படித்தான் இடிச்சுன்னு வந்தோம். நம்ம பேரை நம்மளை கொண்டு பார்த்தாருன்னா இடிச்சா என்ன ஆயிடும்? நம்ம யாரும் இடிக்காது அது பத்தி ஏக்கரை எடுத்துப்போம். இல்ல இச்சவும் நம்ம அப்படி இல்லை, சாதாரணமா உட்காந்துக்கிறோம். பாம்பு எல்லாம் போல பார்த்தா ஒன்றும் ஆக மாட்டாங்க. நீ இடியா விட அவங்க வந்து இடிப்பாங்க. நீ ஒன்றும் டென்ஷன்லாம் ஆக முடியாது. அது மாதிரி அவங்க அவங்க அந்த ட்ரெயின்ல போய் சேர்ந்துடணும். நீ ஆம்பளை நிற்கிற, பொம்பளை நிற்கிற, அழகா நிற்கிற, அசிங்கமா நிற்கிறலாம் அவளுக்கு ஏது நேரம். அதுக்கெல்லாம் டைமே இல்லை. எந்த அது படுத்து உண்டு இது படுத்து, நீ இங்கே அடிக்கிற, நீ அவன் அங்கே அடிக்கிறான் அப்படின்லாம் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. போட்டி சின்னது, அது 100 பேர் டிசைன் பண்ணினா 200 பேர் நின்னுங்கன்னா என்ன பண்ண முடியாது. உனக்கு இங்க படுத்து அங்க படுத்து பேசிருப்பாங்க. இங்க மகளிருக்கு ஒரு தனியா ஒரு இடம், அது ஆம்பளை உட்கார கூடாது. ஆனா ஆம்பளை பொம்பளை உட்காரலாம். முன்னாடினாக்கா ஆம்பளை போய் பக்கத்துல உட்கார, இவரு பேங்க உட்கார மாட்டாரு, முடியாது வர ஏந்துக்கணும். இந்த மாதிரி பல சிக்கல்லாம் சில ஒரு இடத்துக்கு ஏற்படுது. அண்ட சராசரங்களுக்கும் பரிநாயகம் இந்த உடம்புக்குள்ளவும் ஆதிக்கம் செய்யும். நம்ம இப்ப அண்டம் பெண்டம் வந்து பேசி நம்ம என்ன செஞ்சுட்டு போயிடலாம்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்க இது முப்பாளுக்கும் அப்பால் இருள் அப்படின்னு சொல்லி பரஞ்சோதி மகான் சொல்றாரு. அவருக்கு வழி வந்த சீனை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படியே அவளை கண்டுபிடிச்ச மாதிரி அப்புறமா இருட்டுதான், கடவுள் இருட்டுதான்.
நிம்மதியா. தப்பு இது, மாஸ்டர் தப்பா சார் தியானம் தெரியும் தெரிந்தால் இவரும் என்ன செய்யணும், தீரா இடும்பை தரும், வரைமுறையற்ற துன்பம் தரும். அப்படியே படிச்சுட்டு வரான், அப்படியே கேட்டு வரான், அப்படியே போயிட்டு வந்துக்கிறான். சொல்றாருன்னா நிச்சயம் போய் சொல்றதுன்னா நம்ம தான் என்ன பார்த்துட்டுமே, சாக்ரடிஸ் கட்டமா இருக்குதுன்னு கொப்பர்னிக்கஸை சாவடிச்சு தான் முடிச்சுட்டுமே. ஒண்ணுமா உனக்கு நம்ம புரிஞ்சுக்க கூடாது. கேள்வி கேட்கறோம், கேள்வி கேட்கவே எப்படினாரு இருட்டு கேட்கறது தப்புனாரு, கேட்கலாம் தானே. அவர் டெபினேஷன் கொடுக்கணும். அவர் ஏன் அப்படி கொடுக்க முடியலன்னா அவர் மாஸ்டர் கிட்ட இருந்து அது வந்து மாஸ்டர் தான் சொன்னார். அவருடைய மாஸ்டர் என்ன செய்யறாரு, முப்பாழுக்கும் அப்பால். இப்போ அண்ட சார் நீங்க கண்ண முன்னா எங்க உங்க கண்ணு முட்டிங்க எல்லாருக்கும் இருட்டா இருக்கு தெரியலங்க. ஒருத்தர் என்ன கூட சண்டை போட்டாரு, அவர் சொன்னாரு உள்ள உள்ள வெளிச்சம், அந்த 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 வெளிச்சத்துலயே நான் இருப்பேன். உண்மை அது. தியானம் பண்ணீங்கன்னா, நல்லா தியானம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்ணை முன்னா என்ன வர மாட்டீங்க, இருட்ட உணர மாட்டீங்க. தியானம் பண்ணி நேர்ந்தீங்கன்னா சராசரி மனுஷன் கண்ணை முன்னா இருட்டு தான். கொஞ்சம் நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வு பெற்றவரே, கொஞ்சம் ஆர்வலரே, உண்மையான ஆர்வம் உள்ளவரே, ஞானம் உண்மையிலேயே இருட்டுனா அந்த இருட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சு செங்கலர், அதாவது இந்த காவி உடை போடுறாங்க, அதுதான் அது அடையாளம். சிம்பிள் ஆஃப் காவி எதுடா கேட்டீங்கன்னா அவன் உள்ள அவன் அனுபவிக்கிறான் அந்த வண்ணத்தை. அவன் கண்ண முன்னா அவனுக்கு அந்த கருப்பு அவனுக்கு இல்லை, அதுதான் கருப்பே கிடையாதுன்னே சொல்லிட்டான். கருப்பு ட்ரெஸ்ஸே போடுறது இல்லைன்னு வரலாம். நிறைய சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா கருப்பு அடங்க கட்ட மாட்டாங்க, கருப்பு துணி போட மாட்டாங்க, கருப்பே வானானே சொல்லி வச்சிருப்பாங்க. சில பேர்லாம் முடி கருப்பாக மட்டும் வச்சிருக்கலாம் கூட உண்டு. ஆனால் சில பேருக்கு முடி கருப்பா இல்லை டை வாங்கி வச்சுக்கிறாங்க. நீங்க அவங்களெல்லாம் இதை வச்சு கருப்பு வேணும் நிறைய பேரா பார்த்துங்க. ஒரு அடிக்காத சொல்ற நிறைய பேர் நம்மளும் அடிக்கிறது இல்லைங்க. அப்போ பார்த்துங்க, அதை பார்த்துங்க. அப்போ கருப்பு கருப்பு இல்லைன்றதெல்லாம் இல்லை, அண்ட சராசரத்தில் இருக்கிறத உள்ள உணர முடியும். இப்போ எல்லாத்துக்கும் தனிநாயகம் கடவுள் தான். கடவுள் தேடுறதுக்காக இந்த உலக அணுகலாம். இந்த உலகத்தை புரிஞ்சதுக்கு உலக அணுகலாம்னா அணுகக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அண்ட சராசரத்தில் இருக்கிற கோள்கள் பலவிதமான கோள்கள், பலவிதமான சூழ்நிலைகள் இருக்கு. நம்ம ராசி கட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களோட அமைப்பை வச்சு ஒவ்வொரு ராசிகளும் நட்சத்திரங்களும் சேர்ந்து ஒவ்வொரு விதமான விலங்குகளை, இப்போ ஆடு மாடு அந்த மாதிரி படுக்கை அறை கண்ணு நண்டு சிங்கம் அந்த மாதிரி அந்த உருவ அமைப்புகள் எல்லாம் வேற வேற மாதிரி. ஏன்னா பலதரப்பட்ட உடம்பு இருக்குது. இந்த பூமியில எப்படி இருக்குது உடம்பு? நம்ம உடம்பு மாதிரி வருது. 8 கால் உள்ளது, 6 கால் உள்ளது, அளவற்ற கால் உள்ளது. ரயில் குச்செல்லாம் பார்த்தீங்கன்னா கால் எப்படி இருக்கும்? நீட்டா நிறைய எக்கச்சக்கமா இருக்கும். காலே இல்லாதது பாம்பு காலை, இந்த மாதிரி பல ரகமா இருக்குது. நீங்க இந்த பிரபஞ்சம் மாதிரியே இந்த உடம்பு இருக்குதானா? அப்படி இல்லை, அப்படி எடுத்துக்கூடாது. அண்டமும் பிண்டமும் நீங்க எடுத்துக்கூட இதே மாதிரி தான் இருக்குது. ஒரு சூரியன் ஒரு சந்திரன் 2 கண்ணு. வேழனுக்கு நிலா எத்தனை? பூமிக்கு தான். இப்போ இந்த உடம்பு பூமியை பிரதிபலிக்குதா இல்ல இது வேழனை பிரதிபலிக்குதா? அப்படி கோள்கள்லாம் எடுத்துக்கல. அண்டமும் பிண்டமும் ஏன் அப்படி எடுத்துக்கணும், நம்ம ஏன் நம்ம இந்த உடம்பு அணுகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் என்ன பண்ண கோள்களெல்லாம் தாண்டி போய் சொர்க்கம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குங்கிறான். கிரண்ய உலகம் ஒன்று இருக்குது, ஆத்மாக்கள்லாம் போய் தங்குற இடம் ஒன்று இருக்குது. கட்டவங்கலாம் பண்ணாக்கா நெருப்பு அதெல்லாம் போட்டு வறுக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சுக்கிறாங்க. அங்கே பல்லு இப்படி வச்சு கொம்பு இப்படி வச்சு பார்த்துருக்கீங்களா? இப்பெல்லாம் அந்த கதைங்கெல்லாம் இல்லை. இந்த யமன் படம்லாம் நம்மளாம் இப்போ போகிற பிள்ளைங்களாம் அந்த மாதிரி யமன் படங்கள்லாம் பார்க்கவே முடியாது. இங்கே கொம்பு உரம் வச்சுட்டு இருக்கோம், பல்லு பெருசாக இருக்கும். பார்த்து இப்பெல்லாம் வர பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்கறதுக்கான சந்தர்ப்பமே இல்லை. ஒரு காலகட்டத்தில் யமன்னா அப்படி இருப்பான் நான் சொல்லுவேன். வீட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இதுங்கெல்லாம் வச்சு அட்டைகளை வர ஒட்டி அதெல்லாம் இப்போ பார்த்து விநாயகரே அதை மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. விநாயகரே கொஞ்சம் பெருசாக கந்திருஷ்டி விநாயகர் வச்சுட்டாங்க. விநாயகர் பண்ணி எப்படி எவ்வளோ அழகா இருப்பாரு, கொஞ்சம் அசிங்க பற்றி பார்க்கறது. நிலாவே ஏற்றிருந்தா போர் வச்சிடல, கள்ளிச்செடின்னு சொல்லணும். பொம்பளை பார்த்து எப்போ பார்த்தா நிலா இருந்தா எப்படிங்க இது? இல்லை வேற எதனா சொல்லணும். அதனால அழகான ராட்சசி, முதல்ல அழகான தேவதை, இப்போ எப்படி சொல்லணும்? மாற்றி மாற்றி ஒரே மாதிரி சொன்னா போர் அடிக்கிறதுக்காக மாற்றி மாற்றி எதோ ஒன்றா சொல்லி ஆயிடுச்சு. ஆனால் கடவுள் என்ற யதார்த்தத்தை சந்திக்கிறதுக்கு பிரபஞ்சத்துக்கு நீங்க போனீங்கன்னா, வெளியே போனீங்கன்னா தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை, கஷ்டம் இல்லை, சாத்தியமே இல்லை. ஏன்னா எல்லையற்று போயிருக்கு. ஆனா உங்க உடம்பு பார்க்க எல்லை இருக்குது, பிரபஞ்சத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது. ஆனா உங்க எல்லையை புரிஞ்சீங்கன்னா அந்த எல்லையை புரிஞ்சுக்க முடியும். எப்படி உங்களுக்குள்ள இருக்கிற எல்லைகளை நீங்க புரிஞ்சுனீங்கன்னா எந்த எல்லையை புரிஞ்சுக்கலாம்? இறைவனுடைய எல்லை, ஒட்டுமொத்த படைப்பாளியினுடைய ஒட்டுமொத்தத்தையும் கூட உங்களால் புரிஞ்சு முடியும். தன்னை அறிந்த ஒரு மனிதன் ரொம்ப எளிதா எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும்.
என் வாழ்க்கையில் அது நடந்தது. நான் பெருசாலாம் நான் நிறையலாம் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் ஸ்கூலுக்கு போயிடுறேன். நான் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் நான் ஸ்கூலுக்கு போனேன். 12 ப்ரைவேட்டு, பிஏ ப்ரைவேட்டு, எம்ஏ ப்ரைவேட், எல்லாம் வந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் தான். எம்ஏ, எம்எஸ்சி அப்படின்ட்டு எல்லாமே கரஸ்பாண்டன்ஸ் தான் படித்தேன். 10வது வரைக்கும் தான். ஏன்னா 11வது ஃபீஸ் கட்டுறது காசு இல்லை. நீங்கள் நினச்சி பயங்கர அறிவல் ஆயிட்டாரு, ஸ்கூல் போய் போறீங்க, பணம் இல்லை, பிச்சைக்காரன் ஏழை, அதனால போல இவர் இவ்வளோ அறிவுக்கெல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் போனால் என்ன பண்ணுறதுன்னு நினச்சி போறீங்க. அப்படி ஒரு வரலாறு எழுதுமா அப்படி யாராவது தான் சொல்லி வைக்கிறேன். அப்படி இல்லைடா 489 ரூபாய் கட்டுறதுக்கு துட்டு இல்லை, ஆனால் நான் 11வது போவேன். அப்போ அறிவுக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் உண்டானா இல்லைங்க. இது ஏன்னா பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்குற அறிவே இல்லை, ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்குறதோ அல்லது ஒரு பேராசிரியர் சொல்லிக் கொடுக்குறது, பேராசிரியர் அறிவலை இல்லை. இப்போ அவரே டப்பா கட்டி போச்சு, அவருக்கு உண்மை தெரியாது. அவர் யாரும் சொன்னாங்க சொல்லுங்கிறாரு, வளர்ந்துக்கிறாரு. உண்மை கொட்டி ஆம்பா உண்மைதானா, பிறருக்கு தீங்கு செஞ்சா நமக்கு தீங்கு வருமா, தீங்கு நன்றும் பிறர் தர வரான்னு ஒருத்தர் படி சொல்லி தரேன்னு வச்சு உண்மையானது. அவங்க நடிச்சாக்கா இவங்க நான் செஞ்சது இல்லையா, நீ செஞ்சதா, நீங்க நடிக்கிறீங்க, நான் செஞ்ச போவாமா நீங்க செஞ்ச போவாமா. கலியன் பூங்கொன்றார் சொல்றாரு, நான் செஞ்ச போவதான் நீ அடிக்கிற. ஒண்ணு கலியன் பூங்கொன்றார் கூப்பிட்டுக்காம அப்படியடா தம்பி எப்படி இப்ப சொல்ல முடிய இல்ல, நான் அதை சொல்ல வந்தேன்னா நான் என்ன பண்ணேன், அது முழுசுமா தெரிஞ்சுக்கின்னு சொல்லணும். என்ன அவரு சொல்றாருன்னே சொல்லணும். எப்படி சொல்லணும், இவரே சொல்ற மாதிரி சொல்றேன். அங்கங்க பாத்தீங்கன்னா எழுதி வச்சிருப்பான், யாரும் ஒரே யாவரும் கேள்வி, யார் எதுனாலும் எழுதி மாட்டேன், இவரே எதுவும் மாதிரி வச்சிருப்பான். அதை உனக்கு தெரியாத வரைக்கும் அது கடினம் பூங்கிட்டா இருக்கு. உனக்கு தெரிஞ்சா நீ எழுது, உனக்கு தெரிஞ்சா அது யாரு ஒரு விஷயம் உனக்கு தெரிஞ்சுச்சுன்னா அது என்னதான். சாம்பார் செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அம்மா கிட்ட இருந்து கருந்து வர்றீங்க, அம்மா சொன்ன மாதிரியே செஞ்சுன்னு வந்தீங்க, அந்த சாம்பார் யார் செஞ்சது, நீங்க வெறும் இதுதான் அம்மாவோட ஐடியா தான் இருக்குது. நீங்க கொஞ்சம் கத்துக்கிட்டீங்க, பருப்பு கூட்டா, பருப்பு கொஞ்சம் குறைக்க, வெங்காயம் 2 கூட்டா, வெங்காயம் சேசி மாதிரி போயிடுச்சுன்னா மேட்ரு முடிஞ்சு போச்சு. அம்மா இவ்வளவு பெரிய வெங்காயம் போட்டுருப்பா, நீ இவ்வளவு வெங்காயம் போட்டீங்கன்னா 2 வெங்காயம் சரி விட்டு வருமா, இவ்வளவு பெரிய வெங்காயம் 2 போட்டாகும், இவ்வளவு வெங்காயம் 2 போட்டாலும் ஒண்ணா, ஆனா 2 வெங்காயம் தானே. பூண்டு போட்டு மழை பூண்டு போட்டுருப்பா, காரமே இருக்காது. நீ நல்ல காரமான பூண்டு வாங்கி போட்டீங்கன்னா பூண்டு வாசனை அடிக்கும், சாம்பார் வாசனை போயிடும், அந்த பருப்போட டேஸ்ட் இல்லாம போயிடும். அதெல்லாம் ஏற்ற தேவைகள் இருக்குதானா, இதெல்லாம் புரிஞ்சு நீ செஞ்சானா உன் சாம்பார், புரியாம செஞ்சானா அது அம்மா சாம்பார். அது மாதிரி வாழ்க்கையில எதனா புரிஞ்சு செஞ்சா இந்த உடம்பு நீங்க என்ன பண்ணலாம், உங்க உடம்பு, யாரும் உடம்போ இல்லை, எந்த உடம்புல கடவுள் இருக்குது. நிறைய பேர் இப்ப அந்த ஒரு தெரியல, எவ்வளவு செத்து போட்டானா அவன் உடம்புல கடவுள் இருக்குன்ட்டு அவன் போட்டோ வர வச்சிருக்கான், செத்தும் போட்டான் இருந்தாலே அந்த உடம்புல அவன் அனுபவிச்சிருக்கலாம், அந்த போட்டோ வர வச்சிருப்பான். பாத்துறீங்களா, வேற சாமியாருங்களா எவ்வளோ போட்டோ வச்சுக்கிற சாமியாருங்களா இல்லை, கல்லு கட்டி குடியார நாய் ஒரு இந்த குழல் இருந்தது, சாதாரண எப்ப பார்த்தாலும் குஷ்டு வந்துடும், அந்த சாமியாரை போட்டான்ட்டு அவனும் போட்டோ வர வச்சுக்கிறான். இப்போ கல்லு கட்டி இதோட பெஸ்ட் நீங்க நடிகை போட்டோ வச்சுக்கலாம், பாக்குறதுக்கு அழகா இருக்கும். ஏன்னா நீங்க ஆம்பளையா இருக்கீங்கன்னு அர்த்தம். நடிகை போட்டோ வச்சிருந்தாலும் உண்மை இருக்குது, ஏன் நீ ஆம்பளையா இருக்கிற, அதனால நீ அந்த பொம்பளைய ரசிக்கிற. ஆனா இவங்க போட்டோ வச்சுக்கிற நீ ஆன்மீகவாதின்னு சொல்லி அதை கட்டணும். இவன் போட்டோ வச்சுக்கிற அவன் ஆன்மீகவாதி கிடையாது. ஒரு நடிகை போட்டோ வச்சுதான் அவன் என்ன ப்ரூவ் பண்றான், அவன் தன்னை ஆம்பளைன்னு ப்ரூவ் பண்றான். ஆனா எவனா ஒருத்தன் ஆன்மீகவாதி போட்டோ வச்சிருந்தான்னா அவன் ஆன்மீகவாதி இல்லைன்னு ப்ரூவ் பண்றான். நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் போட்டோன்னா வச்சிருந்தான்னா அவன் யாரு இல்லைன்னு ப்ரூவ் பண்றான், நான் ஆன்மீகவாதி இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்றான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சரீரம் வந்து இந்த உடம்பு ஒட்டுமொத்த உடம்பு வந்து அண்ட சராசரங்கள் இருக்கிற ஒண்ணுதான் இந்த உலகம் ஆட்சி செய்யுதுன்னு ஒரு புரிஞ்சிச்சுன்னு சொன்னா இன்னொரு உடம்பு தேவை, அவனுக்கு இன்னொரு வடிவம் தேவை. தன் வடிவமே விசேஷம், தன்ன மாதிரி ஒரு வடிவமே என்னதான் ஒரு விசேஷம் தானே. நீங்க உங்க மனைவி போட்டோ வச்சுக்கலாம், நியாயம் இருக்குது. உங்க குழந்தைங்க போட்டோ வச்சுக்கலாம், இல்ல நீங்க ரியலா பார்த்த மாஸ்டர் போட்டோ, ஏன்னா அவர் உங்களுக்கு உதவுனாரு, வெளியே உதவுனாரு, நீங்க போய் பாத்தீங்களா, பகுதுறாருங்க, இல்ல அவர் இருக்கும்போது நீங்க அவர்கிட்ட போனீங்க, அவங்களுக்கு கத்து கொடுத்தாரு வச்சீங்கன்னா தப்பா, அவர் பிச்சை இருக்கும்போது நீங்க சோறு போட்டீங்க தப்பா, அந்தாலும் யாருக்கும் தெரியாது, அந்தாலும் எங்கேயும் போனா போகும்போதே கந்து போட்டோ வைப்பாங்க. இப்போ தங்கத்தை பாட்டு எதுவும் பார்த்துக்கிற பர்சன், நீ ஆன்மீகவாதியா, நீ கடவுள் புரிஞ்சுக்கா பாக்குற, தங்கத்தை பார்த்துக்கிற எப்படாலும் படுகைகளை எவ்வளவு செஞ்சு வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் ஆன்மீகமாங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனா ஒரு சில உடச்சு பார்த்துக்கிறேன், இல்ல ஒரு சிம்ரனை பாக்குற, இல்ல இனி புதுசா நடிகை பத்திய பாக்குற, நீ யார் தான் ஒண்ணு ஆம்பளை தான் பாரு, எல்லாம் பார்க்க முடியல, போக முடியல தாண்டி. ஏன்னா அப்படிங்கிறது தப்பு கிடையாது, ஆனா அது தப்பு. ஆன்மீகன்ற பேர்ல
போலிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள். அப்போ இந்த அண்டத்தை அணுக முடியாத நாம என்ன செஞ்சுக்கலாம்? இந்த பிண்டத்தை. இதான இறைவன் இல்லைன்னா இது பேர் என்ன? பிண்டம். இறைவன் இருந்தாதான் இது என்ன? உயிர். இது இல்லைன்னா வேலை செய்யாது. ஆஹா, இந்த விரல், இந்த நகம், இந்த கால், இந்த மொத்தம் இந்த முடி முளைக்கிறது எல்லாமே எங்க இருக்குது? ஏதோ ஒரு விசேஷம் உள்ள நமக்குள்ள இருந்து வழிநடத்துது. பிரபஞ்சத்தை போய் அணுகி அதில் கடவுள் இறங்குறாரு. நாங்கள் ராக்கெட்லாம் விட்டோம், புக்கே விட்டோம், நாங்கள் ராக்கெட்லாம் விட்டோம், கோள்கள்லாம் போய் பார்த்துட்டோம். எங்கிறாரு கடவுள் தெரியல. ஏன்னா ஒரு கோள் இருக்கிறாங்க சொல்லுவாங்க, போய் பார்த்துட்டு அங்கே போய் பார்த்துட்டு வந்துருக்கான்றாங்க. இல்லை கடவுள் என்ன கோள் இருக்கிற நீல போய் பார்த்ததுல இல்லை. நம்ம தான் அதுக்கு வர போனோம், காசு அதுக்கு போகிறாங்க, அங்கே சரிக்கு வரவங்க வருஷத்துக்கு ஒரு 100-200 பேர் செத்துருந்தாங்கன்னா. ஆனால் நம்ம போய் இருந்தாங்கிறோம். ஏன்னா லிங்கம் பணியில் வந்து பெருசாக கட்டி கொடுத்துன்னு வர சொல்லி போட்டான். இங்கேருந்து வர இன்னொரு நாட்டுக்கு விசா பாஸ்போர்ட்லாம் வர எடுத்துக்கிட்டு வர்றோம். போலீஸ் பாதுகாப்பெல்லாம் வருது. இப்போ ஒரு அட்மிட் பண்ணாரு, அவரே அட்மிட் பண்ணாரு. சரியான மழை பெஞ்சு அட்மிட் பண்ணாரு 3 வருஷத்துக்கு முதல்ல தான். அவரே தனியை காப்பாற்றிக்க முடியாத நம்ம தேர்ந்துக்கிறோம். ஆனால் உள்ள இந்த பிண்டத்தில் விசேஷம் ஒன்று இருக்குது. இந்த இப்போ நம்ம ஒன்றா செய்யலாம்னா இப்போ பல விதத்தில் இது அதுலாம் என்னன்னா மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா இந்த பிண்டத்தில் இருக்கிறோம். ஆமாங்க, எவ்வளோ 104 105 தனிமங்கள் இருக்குன்னா அத்தனை இந்த உடம்புல தனிமங்கள் என்னென்ன இருக்கோ கொஞ்சம் இந்த உடம்புல இருக்குது. ஆனால் நம்ம இப்படி தனிமமாக ஆராய்ச்சியெல்லாம் இப்போ பண்ணோம். ஆனால் அன்னைக்கு பெரிய ஆராய்ச்சி பண்ணும்போது 5 தான். என்னென்ன? தண்ணி, காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த பூமி. இது மட்டும் இதுவும் 5 பூதங்களும் இந்த உடம்புலையும் 5 பூதங்களும் இருக்குது. 5 பூதம் இருக்கிறதால பஞ்சபூத பாவிகள்னு சொல்லுவாங்க சிவவாக்கியம். இந்த உடம்புல 5 5 நாம புலன்கள் 5. அந்த மகாபாரதமே அப்படிதான். இந்த 5 பூதம் 5 புலன்கள் உள்ள இருக்குது. இதுங்க எல்லாத்துக்கும் ஏகமா ஒன்று இருந்து செய்து அது பெண் அப்படின்றோம். ஏன்னா அது ஆண் இல்லை. நான்ன்றது என்ன இல்லை? ஆண் இல்லை. ஏன் நான் ஏன் ஆண் இல்லை? ஆண் தனித்து செயல்படக்கூடியவன். ஆனா பெண் என்ன பண்ண மாட்டா? தனித்து செயல்பட முடியாது. பெண்ணும் ஆணும் சேர்ந்தாதான் என்ன ஆகும்? பிள்ளையோ உணவு உருவாகிறதுக்கு ஆணும் பெண்ணும் சேரணும். நானும் இறைவனும் சேர்ந்து இங்க வேலை செஞ்சுக்கிறோம். இந்த சரீரம் வேலை செய்யறதுக்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். ஆண் தன்மையை எடுத்துனா நமக்கு அதிகாரம் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி ஆயிடும். ஆனா சில பேர் என்ன செய்யறோம்? நான் ஆணு, கடவுள் பெண். அவங்க தான் வெளியே சாமியை வந்து பொம்பளையை வச்சு கும்பிட்டாங்க. வெளியே பொம்மையெல்லாம் வச்சு கும்பிட்டோம்னா எந்த மாதிரி புரிதலோட பொம்மை வச்சு கும்பிடுறது இல்லை. இது அடையாள பத்திரம். நான் உள்ளகிறேன், என்ன வந்து ஆண் நினைக்கிறேன். இறைவனே பெண்ணு தான். காப்பாத்துறது யாரு தான்? பெண்ணை கும்பிடுறது. இறைவன் நான் பெண்ணுன்னா அது பாஞ்சாலி சொல்றது. அந்த மாதிரி எத்திக்ஸ் தான் அது உள்ளதை சொல்லிடுறோம். இந்த உடம்புக்குள்ள கடவுள் ஒண்ணு, இந்த கடத்து உள்ள இருக்குது. இது ரொம்ப எளிமையானது. இது அணுகிறது எளிமையானது. இதுக்கு தான் யோகா டெக்னிக்லாம் சொல்லித்தராங்க. யோகா டெக்னிக்லாம் அதை எப்படி அணுகுறது, எப்படி அதை அடையிறது, எப்படி அதை சேர்றது, எப்படி அதை புரிஞ்சுக்கிறது. சுவாசம் நம்ம உடம்புல இருந்து வெளிப்பட்டுருக்குது. அப்போ சுவாசத்தை கவனிச்சா நம்ம அதை அடைய முடியுமா? பார்க்குறோம், பார்வையில் எதனா மாற்றி பார்த்தா எதனா செய்ய முடியுமா? கேட்குறோம், அதில் எதனா செஞ்சால் பண்ண முடியுமா? மந்திரங்கள்லாம் உழைச்சதெல்லாம் அதெல்லாம் சாப்பிட்றோம், சாப்பிட்றது எதெல்லாம் மாறுபாடு பண்ணால் இறைவனை புரிஞ்சு கொள்ள முடியுமா? அதுதான் அந்த சாப்பாட்டுங்களெல்லாம் நிறைய மாற்றங்கள்லாம் இருக்கும். பல விதமான மாற்றங்களை வெளியே பண்ணி அதெல்லாம் பண்ண முடியுமான்னா வெளியே பண்ணி இன்னும் நம்மளால செய்ய முடியாது. ஒன்னே ஒன்று தான் சொன்னாரு. என்ன பண்ணணும்? நம்ம என்ன செய்யணும்? நம்ம எந்த ஆதிக்கமும் செய்யாம சும்மா இருக்க முடியுது இல்லை நம்மளால செய்ய முடியுது இல்லை. ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். நான் எங்க எப்படி இருக்கிறேன்? சும்மா தான் இருக்கிறேன், 10th படிச்சுட்டு சும்மாலாம் இருக்குது இல்லை, ஊர் சுத்திங்கிறேன் அப்படிதான் சொல்லணும். பக்கத்துல மாமா மாமி எல்லாம் மாமா வேலைக்கு போடுவார், மாமியா கூட பேசுகிறேன் இப்படின்னு தான் சொல்லணுமே தவிர சும்மா சொல்லவே கிடையாது. வேலை வெட்டி இல்லாத என்ன பண்ணுறாங்க? சும்மா எல்லாம் இல்லை, வேற எதுவும் பண்ணுறேன். ஆனா எல்லாரும் சொல்றது எல்லாம் சும்மாங்கிறேன். சார் எனக்கு வேலை தான் கொடுங்க, நான் சும்மாங்கிறேன். சும்மாங்கிறது பெரிய விஷயம். யாரும் சும்மா எல்லாம் அப்போ அந்த அண்ட சராசரங்கிறது உடல்ல தெரிஞ்சுக்கணும்னா இந்த உடலை நம்ம எப்படி இருக்கோம்னா சும்மா இருக்கணுமா? நாம சும்மா இருக்கும்போது இந்த உடம்பு ஏதோ வேலை செஞ்சுன்னு நம்ம சும்மா தான் இருக்கிறோம். தூங்கும்போது நம்ம தூங்கி தானே இருக்கிறோம். அப்ப இந்த உடம்பு என்ன பண்ணுது? ஆனா நாமன்னா இல்லைங்க, நாமளே இல்லை. ஆனா நாம இருக்கணும். இந்த உடலின் செயல்களை கவனிக்கணும்.
அதுதான் உத்திகளை வந்து ஆராய்ச்சி. இது சாதிக்கிறமான உத்திகள் எல்லாரும் தராங்க, எனக்கு தெரியாது. சரியா கூட இருக்கலாம் தானே. நாமக்கிட்டே ஒரு உத்தி வச்சுக்கிறோம், நாமளும் ஒரு உத்தி வச்சுக்கணும். இந்த உடல் நீங்க அணுகணும்னா வேற பல குணங்கள் அணுகலாம். மற்றபடி கோள்கள் இல்லை. காதில் ஒரு கோள் இருக்குது, கண்ணன் கவசங்கள் தொடக்கம் தான். கண்ணு சூரியன் ஒன்னாக்கா நிலா வந்து இந்த பக்கம் பார்க்குறோம் தானே. இந்த 9 கோள்லாம் பிரிச்சு அதில் 7 விசேஷமா வந்து சொல்லி 2 இப்படியெல்லாம் சொல்லி அது உள்ள இங்கே ஆதிக்கம் செய்யுது. நிலானாக்கா புத்தி வேலை செய்யுது, வயிறு வேலை செய்யுது, முகத்துக்கு இதுங்கெல்லாம் நிலா தான். அது சூரியன் வந்து உள்ள இருக்கிற எண்ணமா இருக்கிறதுக்கு காரணம் இந்த கோள்கள் கூட இந்த அந்த பிடி இருக்கிற அண்டத்திலிருந்து பிண்டத்தோட இதெல்லாம் ஆதிக்கம் செலுத்துதுன்றதெல்லாம் தனித்தனியாகவும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லிட்டு போயிடும். அது ஒரு பெரிய கதை. என்ன, அண்டத்தில் இருக்கிற இறைவன் பிண்டத்துக்குள்ள இருக்கிறான். எளிமையான வழி நம்ம உடம்புக்குள்ள போயிட்டு நம்மள இறைவனை புரிந்து கொள்வதுதான். அதுக்கு என்ன செய்யணும்னா